வணக்கம் நண்பர்களே, ஸ்டார் அஸ்ட்ரோ தமிழ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்டாப்டர் கொண்டு வந்திருக்கோம். நவாம்சங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து நவாம்சத்தில் பெரிய குழப்பம் இருக்கும். நவாம்சத்தை எப்படி எளிமையான முறையில் நம்ம பார்க்குறது அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். குறிப்பாக அந்த நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மொத்தமாக 27 நட்சத்திரம் தெரியணும். அது எந்தெந்த இடத்துல பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியணும். சரிங்களா? இப்போ மேசத்துலேருந்து ஆரம்பித்து கன்னி மீனம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்கும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 9 நட்சத்திர பாதம் இருக்கும். சரிங்களா? அந்த இதை நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நவாம்சத்தை ஈஸியாக பார்க்க முடியும். சரிங்களா? ஈஸியானா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து இப்போ ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது நட்சத்திர பாதம், அதாவது உங்களுடைய நவாம்சத்தில் எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கு வந்து முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, மொத்தமாக நமக்கு 27 நட்சத்திரமும் எந்தெந்த இடத்துல பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமாக தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நட்சத்திரமாக பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு 3 நட்சத்திரமாக பிரிச்சுக்கலாம். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேர் வந்து மேச மண்டலம். சரிங்களா? இந்த மேச மண்டலம் வந்து எங்கேருந்து வரும்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 4. சரிங்களா? இந்த 4 பாதங்களை கொண்டது, 4 கட்டங்களை கொண்டது மேச மண்டலம். சரிங்களா? அடுத்து சிம்ம மண்டலம் பாருங்கள், 1 2 3 4. இது சிம்ம மண்டலம். அடுத்து தனுசு மண்டலம், 1 2 3 4. சரிங்களா? இப்போ வந்து 4 பாதம் 4 இதாக பிரித்தாச்சு, 4 கட்டமாக பிரித்தாச்சு. இப்போ இதில் வந்து முதல்ல வந்து நமக்கு இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நமக்கு கேதுனுடைய நட்சத்திரங்கள் வரும். கேதுவுடைய நட்சத்திரங்கள், கேதுவோட நட்சத்திரம் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் வந்து நமக்கு அடுத்தது என்ன வரும், அதுக்கடுத்தபடியே நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும். அதுக்கடுத்தபடியே நமக்கு யாருடைய நட்சத்திரம் வரும் அப்படின்னு கேட்டால் குருவுடைய நட்சத்திரம் வரும். சரிங்களா? இப்போ மேச மண்டலத்தில் வந்து நமக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் தான். ஒன்று கேதுவுடைய நட்சத்திரம் ஒன்று வரும், அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம் வரும், அதுக்கப்புறம் வந்து குருவோட நட்சத்திரங்கள் தான் வரும். வேறு எந்த நட்சத்திரமும் இந்த 1 2 3 4 பாதத்தில் வராது. இப்போ வந்து இப்போ கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னா அஸ்வினி 1 அஸ்வினி 2 அஸ்வினி 3 அஸ்வினி 4 இதில் வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து அஸ்வினியில் என்ன நட்சத்திரம் இருக்குது அடுத்து, அதே கேதுவுடைய நட்சத்திரம் எடுத்து நம்ம மூலம் இருக்குது, மகம் இருக்குது. மகம் 1 மகம் 2 மகம் 3 மகம் 4, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மூலம் 1 மூலம் 2 மூலம் 3 மூலம் 4, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருக்குது, இங்கே இப்போ ராசி கட்டத்தில் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சனி பகவான் அப்படின்னு வச்சுங்களேன். இது சனி பகவான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த சனி பகவானை தூக்கி எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கிறாங்க, சனின்னு இங்கே போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எத்தனாவது பாதம் வருது அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து மூலம் 4ஆம் பாதத்தில் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம அது கணக்கு வச்சுக்கணும், 1 2 3 4. இப்போ 4ஆம் பாதம், அதாவது மூலம் 4ஆம் பாதத்தில் நமக்கு யார் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். சரிங்களா? அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து நமக்கு கேது, இது பரணி வந்து நமக்கு வரும். இது யாருடைய நட்சத்திரம்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லையா, சுக்கிரன். அதுக்கடுத்தது பார்த்து செவ்வாய். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே சனி. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும், அதாவது நம்ம இந்த 4 கட்டத்தில் 1 2 3 4, இந்த 4 கட்டத்துக்குள்ளே என்னென்ன நட்சத்திரங்கள், இந்த 4 கட்டத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் வருமோ இந்த வந்துச்சுனாக்கா, ஒன்று இந்த 4 கட்டத்துக்குள்ளே ஒன்று சுக்கிரனோட நட்சத்திரம் வரும், இல்லைன்னா செவ்வாயோட நட்சத்திரம் வரும், இல்லைன்னா சனியோட நட்சத்திரங்கள் மட்டும்தான் இந்த 4 கட்டத்தில் வரும். வேறு எந்த நட்சத்திரத்துடைய பாதங்களும் இதில் வரவே வராது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு இந்த 4 கட்டத்துக்குள்ளே தான் வரும். செவ்வாயோடைய நட்சத்திரம்னால இந்த கட்டாயமாக இந்த 4 கட்டத்துக்குள்ளே தான் வரும். சனியினுடைய நட்சத்திரங்கள்னால் அது கட்டாயமாக இது 4 கட்டத்துக்குள்ளே தான் வரும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி தான் நவாம்சம் பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடியது சூரியன். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு. சரிங்க? மூணாவது வந்து புதன். இந்த 3 நட்சத்திரங்களும் வந்து இதுக்குள்ளே வரும். சரிங்களா? நீங்கள் இப்போ வந்து எங்கேயாச்சும் ஒரு புதனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது கட்டாயமாக வந்து தனுசு மண்டலத்துக்குள்ளே மட்டும்தான் வரும், வேறு எங்கேயும் வராது. சரிங்களா?
இதுக்குள்ளே மட்டும்தான் அது நமக்கு வரும். அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ வந்து நமக்கு இப்போ ஒரு நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கா, இப்போ வந்து ஒரு கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கா, ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கா, கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். பார்த்துட்டு அந்த சூரியனுடைய நட்சத்திரம் என்ன, சித்திரையா, பரணியா, கார்த்திகை, அது எந்த கடத்தில் இருக்கும் அது முதல்ல உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லணும்னா இப்போ வந்து நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் எங்கெங்கே வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 1ஆம் நம்பர் இங்கே பாருங்கள், இங்கே 1 சரிங்களா, இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும். அதே மாதிரி இங்கே 1 வரும், ஒரே ஒரு பாதை, இங்கே வந்து ஒரு பாதை வரும், இங்கே 2 பாதை வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ஒரு பாதை வரும், இங்கே 2 பாதை வரும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு வந்து இங்கே ஒரு பாதம் தான் வரும், இங்கே வந்து நமக்கு 3 பாதம் வந்துடும். சரிங்களா? இங்கே ஒரு பாதம் தான் வரும், இங்கே 3 பாதம் வரும். அதே மாதிரி இங்கே ஒரு பாதம் தான் வரும், இங்கே 3 பாதம் தான் வரும். எப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் 2ஆக உடஞ்சிருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேசத்தில் வரும், 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபத்தில் வரும், இல்லை விருச்சகத்தில் வரும், சரி ரிஷபத்தில் வரும். ரிஷபத்தில் வந்து நமக்கு எங்கே வரும் அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் அங்கே வந்துடும். கார்த்திகை 1ஆம் பாதம் மட்டும் தான் நமக்கு இதுக்குள்ளே வரும். கார்த்திகை 2, 3லாம் இது நமக்கு இங்கே எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் நமக்கு இங்கே வரும். மிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி இங்கே உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டும்தான் நமக்கு இங்கே வரும். மிச்சது எல்லாமே வந்து நமக்கு மகர ராசிக்குள்ளே தான் வரும். அப்போது நமக்கு வந்து இப்போ சூரியனுடைய பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எழுதுறாங்கன்னு வச்சுங்க, இப்போ ஒரு நட்சத்திரம் எடுத்து எழுதுறாங்க. இப்போ வந்து இங்கே செவ்வாய் அப்படின்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த செவ்வாய் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த செவ்வாயை வந்து நமக்கு இங்கே போடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த செவ்வாய் இங்கே வருது, நவாம்சத்தில் இங்கே வருது அப்படின்னா நமக்கு எங்கே வரும் அப்படின்னா சூரியனுடைய 4வது நட்சத்திரம். இங்கே என்ன நட்சத்திரம் இருக்குது, உத்திரம், அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போ உத்திராடம் 4ஆம் பாதம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் பூரா இங்கே தானே வரும், வேறு எங்கேயும் வரவே வராது. அப்போ உத்திராடம் 4ஆம் பாதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து நமக்கு சனியோடைய நட்சத்திரம் தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவும் இந்த மண்டலத்தில் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்துட்டிங்க, இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே நவாம்சத்தை பார்க்கணும். நவாம்சத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இப்போ இந்த சனியோடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஈஸியாக வந்து நமக்கு இந்த மண்டலத்துக்குள்ளே என்ன வரும், மேச மண்டலத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன வரும், கேது நட்சத்திரம் வரும், அதே மாதிரி சந்திரனோட நட்சத்திரம் வரும், குருவுடைய நட்சத்திரம் வரும். அப்போ நமக்கு இங்கே வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், ஒன்று கேதுவோட நட்சத்திரமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துடலாம் இல்லையா? ஓகே, அப்போ நமக்கு இங்கே என்ன வருது, அப்போ வந்து நமக்கு மூலம் அப்படிங்கிற நட்சத்திரம் வருது. இந்த இடத்துல வந்தால் மூலம் தான் வரும், வேறு எதுவும் வராது. பரணியோட கேதுவோட நட்சத்திரம் என்ன இருக்குது, இந்த இடத்துல மூலம் இருக்கும். அப்போ மூலம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் இது மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் டெப்த்தாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் பாதம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து புதன் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது புதன் போட்டிருக்கிறாங்க. இந்த புதன் வந்து நமக்கு இங்கே அம்ச கட்டத்தில் எங்கே உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த புதன் வந்து நமக்கு இங்கே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கவனம் பார்த்தீங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு அவிட்டம் இருக்கும். சரிங்களா? அவிட்டம் இருக்கும். அதே மாதிரி சதயம் இருக்கும். சரிங்களா? சதயம் இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். சரியா? புதன் இப்போ புதன் இந்த இடத்துல பேஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன நட்சத்திரம் வரும், இப்போ வந்து இந்த கடத்துக்குள்ளே வந்து சதயம் தான் இருக்குது. இப்போ வந்து நமக்கு இப்போ எத்தனை சொல்லலாம், சதயம் 2ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு. ராகுவோட நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போ வந்து நவாம்சத்தில் இங்கே வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு இந்த கடத்தில் வந்துச்சுன்னா என்ன வரும், ஒரே ஒரு நட்சத்திரம் எது வரும் அப்படின்னா இப்போ இந்த கும்பத்தில் ஒரு நட்சத்திர பாதம் பேஸ் பண்ணிக்கிறாங்க. நட்சத்திரம் இங்கே வந்து ஒரு கிரகம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்தால் இதில் வந்தால் ராகுவோட நட்சத்திரம். சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வந்தால் செவ்வாயோட நட்சத்திரம். சரிங்களா? இதில் வந்தால் செவ்வாயோட நட்சத்திரம். அடுத்தது எனக்கு அதில் என்ன இருக்குது, அடுத்து சனியோட நட்சத்திரம் வந்தாலும் இதில் தான் வரும். சரிங்களா? அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாலே ஈஸியாக உங்களுக்கு நவாம்சம் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம். இப்போ ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே எத்தனை நட்சத்திரம் இருக்குங்கிறத பாதம் இருக்குது, எத்தனை நட்சத்திரம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே பார்த்தோன்னா இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இந்த நட்சத்திரத்தில் தான் இருக்குது, இந்த பாதத்தில் தான் இது இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு நட்சத்திரமும் எங்கெங்கே நவாம்சத்தில் ப்ளேஸ் ஆகுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபஸ்ட்டு மேச மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரங்கள் வரும். அதே மாதிரி சந்திரனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், இது மட்டும்தான் வரும். அதுக்கடுத்தபடியாக வந்து நமக்கு மேச மண்டலம் சிம்ம மண்டலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும், சுக்கிரனோட நட்சத்திரம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரம் வரும். சனியோட நட்சத்திரங்கள் மட்டும்தான் அங்கே வரும், வேறு எதுவும் வரவே வராது. அதனால தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு அடுத்தது வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு
குருவோடைய அதாவது உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரங்கள்லாம் வருது அப்படின்னா கட்டாயமாக நமக்கு இதுக்குள்ளே மட்டும்தான் வரும். அப்போ இங்கே 3 பிரிச்சாச்சு, இங்கே 3 பிரிச்சாச்சு, இங்கே 3 இருக்கிறதே மொத்தம் நமக்கு எத்தனை 3 3 6 9 9 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு இப்போ நீங்கள் ஒரு கிரகம் இங்கே முதல்ல எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எங்கே பிளேஸ் ஆகிருக்கோ அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, அதில் முதன்மையான மேல்பாகத்தில் போட்டிருந்தாக்கா சுக்கிரன் சந்திரன் குருவில் தான் வரும். இங்கே கீழே போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சுக்கிரன் செவ்வாய் சனியில் தான் வரும். இங்கே போட்டிருந்தாங்கன்னா ராகு புதன் சூரியன் இதுக்குள்ளே மட்டும்தான் வரும். வேறு எங்கேயும் நீங்கள் போட்டு குழப்பவே வேணாம். ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துடலாம். நவாம்சம் பார்க்குறது ரொம்ப ஈஸி சரிங்களா. அது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் சரிங்களா.